சொன்ன இடத்தை எல்லாம் கொத்தி வச்சு தச்சு புட்டா. காட்டு ரோசா பாடி உள்ள காட்டு ரோசா, காட்டு ரோசா பாடி உள்ள காட்டு ரோசா. ஆடி மாசம் ஓடிருச்சு பாடி உள்ள காட்டு ரோசா. பாடி 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 மங்கம்மா ஏ வாடி விட்ட உள்ள வெளியே, வாடி விட்ட நோக்கடிச்ச கிளியே, அடியே வாடி விட்ட உள்ள வெளியே, வாடி விட்ட நோக்கடிச்ச கிளியே 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 கிளியே. ஓ கிளியே யா என்ன ஒண்ணு வீட்டுல கிளியே கிளியே நீங்க அது என்ன கிளியேன்னு கேட்டேன். ஏமா ஒரு பச்சை கிளிய வர்ணிச்சு போய் பாடிட்டு ஏங்க நல்லா பச்சை கிளியா போட்டிருக்கு சொல்றியே. நான் எங்கேயோ பச்சை கிளி போட்டிருக்கேன். 2 நாள் நாடகம் லீவு தானே. ஏமா வீட்டுல என்ன செஞ்சுட்டு இருந்த? வீட்டுல என்ன செய்வாங்க எல்லாரும் செய்யறத நானும் சரி நம்முடைய நான் தனியாவே செய்ய போறேன் சொல்லிட்டியே பொசுக்குன்னு. சரிங்க வந்தமா போட்டமா போட்டே இருக்கானே போடணுமா ஓடு போடணுமா. ஓ தலக்கார ஏய் வாய் திறக்க மாட்டாரு. ஏ ஆடுறாரு சொல்ல மாட்டியா? அவரு என்ன ஏந்திரிக்கலையா? இல்லமா. ஆஹா அப்புறம் ஓஹோ இது எப்பல இருந்து? ஆமா ஆமா நேத்துல இருந்தா. சரி போலமா. கண்ணிலைக்கும் நேரத்துல காதல் சொன்னேன் நேரி காதல் கொண்டே நடி. இல்ல இங்க வரு அத பொசனச மட்டும் பாருங்க. அங்க நில்லு, இங்க வருமா? அங்க நில்லு சொல்றேன். நேரம் நில்லு, மைக்கு நேரம் நில்லு. அங்க பாரு, மைக்க பாரு. எங்க அது பாக்குது உன்னைய? அது எங்கம்மா உன்னைய பாக்குது? உன்னை ஆட்டத்தை பார்த்துட்டு இருக்கு. நீ ஆடு. ஐயா
எப்பா தாளக்காரே சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படிதான் இருப்பாரு. சரி, போதும், பரவாயில்ல. இந்த மைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஒரு லெக்கில் நிக்க மாட்டேது, என்ன காரணம்? ஒரு லெக்கில் உட்காந்தனா அடங்குவேன். சரி, அது வரையும் நீ அடங்க மாட்டேன். ஓய், இன்னும் கட்டு போடலையே. இல்ல கையில புடிச்சு. அதுக்குன்னு கால் கட்டு போடணும். எனக்கு ஒண்ணும் போட வேண்டியது இல்ல. இதெல்லாம் கால் கட்டு போடல, அதுக்கெல்லாம் கால் கட்டு போடாம இருந்தா நல்லா நீ இருக்குமா? கை போடாத நிக்கும். நான் கை போட்டாதான் நிக்குமா? கை போட்டு நிக்க மாட்டேங்குது. நிக்க மாட்டேங்குதா? நிக்க மாட்டேது, என்ன பண்றது? நீ தாண்டா பாண்ட கட்ட பல மாத்திரை போடணும், நான் எதுக்குடா போடணும்? அப்பா சாமி நல்லா போடுப்பா. வா தம்பி, ஏப்பா உட்காரு. ஏன் இடமே இல்லையா? உட்காருங்க. ஏறி நல்லா ஏறி தாண்டா மாமா, இழந்த பால் ஆண்டா பூதாண்டா. ஏறி நல்லா ஏறி தாண்டா மாமா, நல்ல பால் ஆண்டா பூதாண்டா. ஏறி நல்லா மாமா, ஏறி நல்லா மாமா பழத்த நானு. ஏன் நீ ஏற்க செஞ்சவன வேற வெளியே இல்லை. ஏறி என்னமோ செய்யணும். நான் பாட்டத்தான் சொன்னேன், நீங்க என்ன நாட்டத்தை நினைச்சீங்களா? இல்ல இல்ல, பாட்டை மட்டும் நினையா போட்டுக்காரு. வேற நினைச்சு வந்து வீட்டுக்கு எதுவும் போய் தொலைஞ்சிடாரு. ஏறி நல்லா ஏறி தாண்டா மாமா, நல்ல பாலா தோப்புதாண்டா. ஏறி நல்லா ஒரு பட்டுமா மாமா, பழத்த நானு பறிக்கட்டுமா. ஏறி நல்லா ஒரு பட்டுமா மாமா, பழத்த நானு பறிக்கட்டுமா. ஓடு. ஆஹா. ஆமா. ஆஹா. வருதுமா வருதுமா வருதுமா. அட ஆடுபடுத்த முட்டை நீ ஆடு போதா? ஆமா, நீ எப்படி ஆடிட்டு இப்படி ஆடு? அப்புறம் கொன்றுவேன். இங்க யாரு? அப்புறம் அப்புறம் என்னது? எனக்கு குமாரேஸ்வரர் ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாரு. பெட்டிக்காட்ட போற பொண்ணு முடிக்கலடா, பிசா நின்றாப்பா. எதையா விட்டு வரையில விட்டு ஒன்னா நினைச்சு ஒரு நல்லா பொண்ண நினைச்சு Yeah.
உங்கெல்லாம் ஆட்ட ஆடி வரவா? ஆமா சாமி ஆமா சாமி வா. ஆமா பெட்டி காட்டையா? வா. ஏங்க நமக்கு முத பெட்டியே பெட்டிது தலை. அவருக்கு நம்ம 9 தலை கிடையாது. கட்டபொம்மு நாடகமா இருந்தாலும் சரி, இங்க பெரியா காத்தாவரானாலும் சரி, முத்தாலம்மா இருந்தாலும் சரி, பாசி பதமா இருந்தாலும் சரி, பொன்னர் சங்கரா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நான் போட முடியாது. பெட்டி காட்சி போட்டு ஸ்பெஷலா போட போறேன். யாரு சொல்லி விட்டது தெரியுமா? என்னமா? ஏன்னா என்னமோ ஊர் சொன்னீங்களே மொங்கப்பட்டி பாளையா? முதல்ல அண்ணன் பெச்சதை கேட்கணும். அப்பன் பெச்ச கேட்கிறோமோ கேட்கலையோ, முதல்ல அண்ணன் பெச்சதை கேட்கணும். பாட்டு பாடி வருவேன். பட்டாம்பூச்சிடி இருடா ஏன்டா பறக்குற? அதனால நான் பாடி பேசாம லூசு பையில நின்றா பேசாம. பட்டா பெட்டிக்காரதான் நான் போறேன். ஏன்னா பாய்வில் எனக்கு பட்டா போடாம பொண்ணு கட்டி வருவாங்க. பட்டா போடாம எப்படி பொண்ணு கட்டி வருவாங்க? பட்டாம்பூச்சிடி இது பட்டாம்பூச்சிடி, பட்டாம்பூச்சிடி இது பட்டாம்பூச்சிடி, பட்டாம்பூச்சிடி இது பட்டாம்பூச்சிடி, பட்டாம்பூச்சிடி பல பலன்னு இருக்கிறா பவள கண்ணாடி, பக்குவமா இருக்கிறா மாம பின்னாடி. அழகே அழகே நீ மனைவியாகவா, உங்ககிட்ட ஒண்ணு கொடுக்கணும். என்னை ஊர்ல எல்லாம் பம்ப கட்டி விட போறேன்னு தெரியுது. பாட்டு பாட சொல்றாங்கய்யா. அட பாடி சொல்லுமா என்னது? பாடு கலையாட்டா. அன்பல் போட்டு இப்ப வல்லவோ மண்டிய மசூர் இல்லாம ஆக்கிடுவேன். இப்ப பாரு தெங்கலண்ணா தெங்கலு. ஏய் ஏலே குமரா என்னடா சொல்லி கொடுத்த குட்ட பிள்ளை ராயரா? நான் பாட்டு பண்ணா படிக்கிறேன். என்ன நீ பாட்டு மயிர புடுவே நீ? நல்ல பாட்டியா? என்னது? இங்க என்னதுன்னா என்னது? அண்ணா யோ தாளக்கார மாமா உண்மையை சொல்றாருப்பா. தாளக்கார உண்மையை சொல்றாரு. என்ன பாட்டு? அட என்னம்மா சொல்லுங்க? தெங்கலண்ணா தெங்கலு வடிவில் என்ன தெங்கல இந்த குட்டப்பிள்ளை உள்ள அவளுக்கு பிடிக்கலையா? ஏன் வாசிங்கப்பா வேற பாட்டு பாடு. உங்க பெட்டியா? என் குட்ட மங்கம்மா என் மரியாதையை நீ கெடுத்து விட்டுருவேன். நல்ல பாட்டு சினிமா பாட்டு பாடி சினிமா பாட்டு தெரியும். நீ முதல்ல வாசியா முதல்ல. ஏப்பா ஏ இல்ல வீடு தானே பாக்குறோமா? பாத்துக்க மாட்டியா? என்ன நிக்க வச்சு உன்னை பறக்க வச்சிருக்க எப்படி வசதி? எப்பா நிக்க வையா, பறக்க வச்சுலாம் ரொம்ப அழிவு போயிடும் பாத்துக்க. நிக்க வச்ச வாசிக்க அப்புறம் எனக்கெல்லாம் தெரியாது, என்னைய குறை சொல்லக்கூடாது. ஏன்னா தலைக்கார சரி உண்மைதானே? படுக்க வைக்காத அழிவி நாத்தமுத்து போயிடும். நட்டமையா நிக்க வை, எல்லாரும் சேர்த்து போடுறேன். கொட்டுனா பண்ணியில
அப்ப மறுபடியும் போடு. தங்கையாக்கு புத்தி சொல்ல தானடாந்த பொன்னடாவ புத்தமைக்கு புத்தி சொல்ல. அப்ப என்னடா ராகா இது இருக்குமா? வராரு கர்ப்பசாமி வராரு, வராரு கர்ப்பசாமி வராரு. இது இல்லையா? குடிக்கார ராகமா? அடக்கிறகம் அதுக்கா நம்ம அதான். ஆஹா அதான் ஆஹா. தமிழ்நாட்டுல வாந்தி எடுக்க கூட சுதந்திரம் நாங்கெல்லாம் எவ்வளவு குடிச்சாலும் நின்று பேசுவோம். அதான் தெரியுது என் முகரை பார்த்தேன். சரி ஆனா எதையாவது குடிச்சா நின்னுக்குவேன். இந்த அவர்தான் குடி, அவர்தான் குடி. எனக்கு அழுது பருவியா உனக்கு பிடிக்கிறது. குடிகாரன் அடிச்சுன்னா கொலைகேஷன்ல மாட்டிக்குவேன். யாரு அழகுல மெதுவா நீ கூட டிராப் பண்ணுறியா? தண்ணி போட்டுருக்க மரியாதை வீட்டுக்கு போ. வீட்டுல ஆள் தேடுவாங்க. உங்க பட்டி உங்க பட்டியில ஊர் இல்ல நிலப்பட்டி. இங்க வாமா, அவன் சொல்றதெல்லாம் கேட்காதான், அதெல்லாம் கெட்ட வார்த்தை. இனிமே கேட்க கூடாது. அவன் சொல்றத நீ சொல்லவும் கூடாது. அட கிறக்கப்படுத்த முட்டை உள்ள போய் முதல்ல. என்ன வாயில கொடுக்குற? நான் என்ன ஜேசிபி டிரைவரா? ரெண்டையும் கையில கொடுத்து. உனக்கு பேலன்ஸ் கம்மியா இருக்கு. தண்ணி போட்டிருக்கியா? தண்ணி போட்டிருக்கியா? நான் தான் ஆடுன, நீ ஆடுற. ஷாட்டாப்புல ஒரு மாவத்தில் நான் சீடியட் கண்ட்ரி புரோட்டு. நான் இங்கிலீஷ் எல்லாம் பேசுவேன். இங்கிலீஷ் பேசு. வணக்கம். வணக்கம் வணக்கம். நான் 4 பேரும் சாப்பிட வந்தீங்களா? சாப்பிட வந்தீங்களா? என்ன டேபிள் எல்லாம் சேரெல்லாம் போட்டு உட்காந்துருக்கீங்க? நாடகத்துக்கு வந்தோம்டா. நீங்க நாடகக்காரங்களா? ஆமையோ. நான் உங்களை பார்த்துருக்கேன். எங்கேயா பார்த்து? இந்த நாடகக்காரங்கன்னா 10 மணிக்கு பரதா உடைச்சு விட்டுட்டு ஐயோ அம்மா ஐயோ அம்மா நான் கத்துவீங்களே. ஐயோ அம்மாவா? தண்ணி போட்டா என்ன ஏதுன்னு நினைக்கிறது இல்ல. சங்கரதாஸ் சாமிகள் கும்பிடுறது. தங்கராச 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 கும்பிடுறது. தங்கராச இல்லடா, கலைவாணிய கும்பிடுறது. ஐயோ கலைவாணி செட்டிப்படியார் கொண்டாட்டி. அடுத்தவங்க கொண்டாட்டி நீங்க ஏன் கும்பிடுறீங்க? கமாண்ட அடிச்சு பல்லக்குல கட்டி விட அப்புறம் சாமி கும்பிட்டு நாடகம் ஆரம்பிக்கிறது. அப்படி வச்சுக்க. சாமி கும்பிட்டு. ஆமா. இங்க எதுக்கு வந்தீங்க? நாடகத்துக்கு. நான் என்ன இடிச்ச வேணா என்ன? நாடகம்னா பப்புன்னு வரணும், டான்ஸ் வரணும். ஒருத்தரையும் காணா. அதுல நீதாண்டா பப்புனு. நீதாண்டா பப்புனு. புது படமா? ஆமாடா, திண்டுக்கல்ல ரிலீஸ் போய் பார்த்துட்டு வாப்போ. 1 நாள் ஓடும். பப்புனு வேற நாளைக்கு அடிச்ச பல்லுங்கள வந்துடும். எவ்வளவு பெரிய பப்புனு எல்லாம் இருந்துட்டு போவா. நீதாண்டா பப்புனுங்கிற திருப்பி திருப்பி போயிருக்கு. நான் தானா? ஆமா. இந்த நாடகத்திலயா? குடிக்கிற பப்புனை போட்டா நாடகம் விளங்குமா? எப்படி விளங்கு? சரி, குடிக்கிறது தவறு. தவறு தவறு செஞ்சுட்டேன். சரி, என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். சரி, நான் போய் மன்னிப்பு கேட்டு. போ போ போ. எல்லா காலையும் ஒவ்வொரு காலையும் விழுந்து வரணும். போ. எல்லாத்து காலையுமா? ஆமா. எல்லாத்து காலையும் விழுந்து வந்துருச்சு. 1 மாசம் ஆயிருமே. 1 மாசமா? அப்புறம் நாடகம் நடக்குது. நீ தவறு செஞ்சுட்டு இல்ல, மன்னிப்பு கேட்டுதான் பாக்கணும். இங்க இருந்து பொதுப்படையாவது மன்னிப்பு. பொதுப்படையா கேளு. அன்பார்ந்த பொறிகடலை, பொட்டுக்கடலை, முச்சரி, சுண்டல், பட்டாணின்னு சொல்லிட்டு பீத்த பயல. என்கிட்ட பீச்சில சுண்டல் தாலையெல்லாம் பொட்டி கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஏண்டா எப்படி சொல்லுவாங்க? அன்பார்ந்த பெரியோர்களே. அப்படிதான் சொல்லணும். சரி. அன்பார்ந்த பெரியோர்களே. சரி. தாய்மோர்களே. தயிர் மோர் வெறுங்காய். அன்பான தாய்மார்களே. அன்பான தாய்மார்களே. அப்படி தாண்டா சொல்லணும். கெட்ட வார்த்தை இல்லையா? அதுக்கு அந்த வார்த்தை எப்படி சொல்லுவேன்? நீங்க சொன்னதாண்டா, நான் சொன்னதாண்டா. சரி. அன்பார்ந்த தாய் குளங்களே. தேனி பெரிய குளங்களே. எங்க ஊர் பி குளங்களே. மரியாதைக்குரிய வார்த்தை. நான் கொஞ்சோண்டு குசி விட்டேன். அதான் நாரி தொலைது போல உள்ள போடாங்கிட்டு போட. அதான் நம்ம விட்டேன். கொஞ்சோண்டு குடிச்சிட்டியா? சரி சரி. கொஞ்சோண்டு குடிச்சிட்டேன். ஆனா எவ்வளவு குடிச்சாலும் நானே
நாடகத்தை கெடுக்க மாட்டேன். அதான் கெடுத்துட்டியே. நாடகம் சிறப்பா இருக்கும். சரி, சிறப்பா இருக்கணும்னா யாரு அப்படி தூங்குற ஒரு 4 மணிக்கு எழுப்பிவிடும். ஏன்னா நீ தூங்குனா நாடகத்தை எப்படி நாங்க ஓட்ட? நீ போட்டுக்க தட்ட தட்ட தட்டன்னு ஓட்டு. எனக்கு நான் 4 மணிக்கு தட்டி விட்டு எழுப்போம். எந்திரிக்குமா? நீ தட்டி விட்டு பாரு, அப்புறம் தெரியும். சரி சரி, எழுப்பணும்னே ஒரு கட்டிங் கூட. வாயை மட்டும் திறந்துக்கிட்டே இரு. உங்க வட்டி ஒரு 4 மணிக்கு தட்டி விட்டு எழுப்புவேன். எந்திரிக்குமில்ல? அதுக்கடையில் எழுப்பாத. வாயை திறந்துக்கிட்டே இரு. என்னது? வாயை திறந்துக்கிட்டே இரு, கொடுக்குறேன். கையில கூட நானா வச்சுக்குவேன். இல்ல இல்ல, நானே கணக்கா வச்சிருவேன். நீ எசகுமுசா வச்சு மூக்குல வச்சிட்டீங்க. 4 மணிக்கு எழுப்பு. படு படு. அப்படி போடு. அப்படி போடு. இங்க ஒரு ஆட்டை போடுமா, 10 ரூபா காசு தரேன். ஏழு வாய மூடுறா, வாய மூடுறா, கொட்டை வாய வெளியே வந்துடும். வாய மூடுறா, சத்தம் போடாத. அப்படி போடு. இப்ப கரெக்டா சொல்றேன். அப்படி போடு. கண்ணு தெரியாம போச்சு. கண்ட நேரத்துல எல்லாம் எந்திரிக்குமா? 12 மணிக்கு மேல 3 மணிக்கு தானே எந்திரிச்சா என்ன செய்வேன்? What is this for you? My name is உங்க பெட்டி. அப்படின்னா என்னை பார்த்து குடிகாரங்கற? ஆமா, நான் குடிகார. மூத்தத்தை குடிக்கி நல்லா, மூத்தத்தை குடி நல்லா போக வரும். மொகரைய பாரு. ஒரு ஆம்பளை ஏமா குடிக்கிறான்? ஏன் குடிக்கிற, எதனால குடிக்கிற, எதுக்கு வந்த, ஏன் வந்த? அப்படி கேளு. உடம்பு வலி, கை கால் குடைச்சல், பித்தம், சளி, இருமல், உள்மூலம், அறுகட மூதவி. இதுக்கெல்லாம் வெளி மூலம், உள் மூலம், இதெல்லாம் இங்க யார் கேட்டது? இதெல்லாம் டாக்டர், இதெல்லாம் மாத்திரையா போட வேண்டியதானே? லேகிய வைக்கிறேன். மொகரைய பாரு. ஒரு ஆம்பளை குடிச்சா பொம்பளை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கறி வறுத்து வீட்டுல வச்சிருக்கணும். கறியா? வெள்ளக்கமார் பிஞ்சிரு. யார கறி வறுத்து வைக்க சொல்ற? வெள்ளக்கமார் பிஞ்சிச்சுன்னா உன்னை உங்க வெட்டி. உன்னை உங்க உனக்கு பிஞ்சிட்டு என்னது குடியும் பாத்துக்க. டேய் குடிச்சே. சரிங்க வா. ஒரு ஆம்பளை குடிச்சா நீ கறி வறுத்து வைக்க வேணாமா? வைக்க மாட்டேன். நான் குடிகாரன். நீ குடிகாரன். எதுக்கு வந்த, ஏன் வந்த? குடிச்சு குடி. ஏன் குடிக்கிற? குடிகார பயல. செத்த போரு. நான் குடிகாரன் தானே? ஆமா. நீ படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன். சரி, நீ படிச்சிருக்க? நான் 10வது படிச்சிருக்கேன். உங்களுக்கு சொன்னாதான் தெரியும். நான் குடிச்சிருக்கேன். சொன்ன வேண்டியது இல்ல. நீ ரிவ்யூஸ் காட்டு. நான் 10வது படிச்சு சொன்னதையா தெரியும். இந்த கோப முடியல நீ போய் சொல்லணும். நான் படிச்சிருக்கிறேங்க இல்லாட்டி தெரியாது. நான் சொல்ல வேண்டியதே கிடையாது. ஏன் எப்படி? நான் ரோட்ல நடந்து போனாலே அத்தனை பேத்துக்கும் தெரியும் நான் குடிச்சிருக்கிறேன்னு. இங்கே நீ குடிக்காத இந்த ஆட்டம் ஆடுற, இந்த ரோட்ல போல என்ன ஆட்டம் ஆட மாட்டேன். ஏன் தெரியுமா? ரோட்ல ஆடிட்டே போறேன். ஏன் ஆடிக்கிட்டே போற? ரோடு கம்மியா போட்டுருக்காங்களா கரெக்டா போட்டுருக்கா அளக்குற. ஏய்யா, நீ என்ன ரோட்டு வேலைக்கார? ரோட்ல ரொம்ப அளந்து கிழிக்கிற. நம்ம காசுமா போறான். சரியா வாய் பேசுறீல்ல? இப்ப நான் குடிகாரனாமா? ஆமா. உனக்கு மரியாதையா எனக்கு மரியாதையா? நிரூபிச்சு காட்டு. நான் சொல்றேன், படிச்சவனுக்கு தான் மரியாதை கிடையாது. அப்புறம் நான் குடிச்சவங்களுக்கு தான் மரியாதைங்கிறேன். படிச்சவனுக்கு தான் மரியாதை இல்லம்மா. சரி, இப்ப நான் குடிச்சிருக்கமா? நான் மட்டும் இந்த பைபாஸ் ரோட்ல குடிச்சிட்டு நடந்து போறேன். சரி. அங்க இருந்து புது லாரி ஒண்ணு வரும். என்னைய பார்த்தோன்னே 2 பர்லாங்குக்கு அங்கிட்டே வண்டி நிக்கும். ஏன் அப்படி நிக்குது? அப்படி கேளு. வண்டியை நிறுத்திட்டு டிரைவர் மட்டும் இறங்கி வருவார். ஏன் இப்படி இறங்கி வருவாரு? என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த. என்ன பேச்சுவார்த்தை? குடிகாரங்க கிட்ட போய் வந்தோன்னு என்ன தெரியுமா சொல்லுவாரு? குடிகாரங்க போய் என்ன பேச்சுவார்த்தை? ஆமா, அது அப்படியே பெரிய பதவியா? அப்படி என்ன பதவி? வந்தோன்னு என்ன தெரியுமா சொல்லுவாரு? என்ன சொல்லுவாரு? தலைவரே வணக்கம். 15 லட்சம் ரூபாய் லோன் போட்டு இன்னைக்குதான் புது லாரி வாங்கிட்டு வந்தேன். 15 லட்சமும் கடன், மேலும் என்னைய கடனாளி ஆக்கிறாத தலைவரே அப்படின்னு ஓரமா உட்கார வச்சுட்டு
ஒரு 80 ரூபா கையில காசை கொடுத்துட்டு போவாங்க. எதுக்கு 80 ரூபா கையில? இன்னொரு கட்டியும் கூட போட்டுக்க, என் வண்டியில விழுந்துராதே. அட பாவி மனுஷா. எனக்கு தலைவர் பட்டம். எனக்கு இழிச்சா பட்டமா? இழிச்சவா பட்டம் கிடைக்காது. நீ அதே ரோட்ல போ, லாரி வர. சரி. ஆனா வண்டி நிக்காது. ஏன் நிக்காது? இன்னும் வேகம் வந்து என்னடி கொய்யால வீட்டுல சொல்லிட்டோ. ஐயோ, உனக்கு கொய்யா பட்டம். எனக்கு கொய்யா பட்டம், உங்களுக்கு தலைவர் பட்டம். தலைவர் பட்டம். ஆனா உண்மையே சொல்றேன், புடிச்சவனுக்கு தான் மரியாதை. நீ ரோட்ட அலக்கையிலேயே தெரியுது. பழமொழி கேள்விப்பட்டிருக்கியா? என்ன பழமொழி? குடியும் குடித்தனமாயிரு. அப்ப குடியும் குடிக்க குடும்பமே குடிக்கணுங்கிற. குடியாதவன் வீடு விடியாது. குடியான வீடு விடியாது. அப்ப பொண்டாட்டியும் புள்ளையும் குடிச்சா எப்படி இருக்கும்? ஓஹோன்னு போகும் அந்த ஓஹோன்னு இருக்கும் அந்த குடும்பம். அப்ப நீ குடிக்கிறிய, அப்ப நான் குடிச்சானா? வா தலை கட்டி போட்டு உனக்கு பொண்ணா புட்டியும் பாத்துக்க. சரி, ஒரு போட்டோ வாங்கி. ஏன் இவ்வளவு கோபப்படுற? கட்டிங் கம்மியா இருக்குனா? குடி தப்புயா, குடிக்க கூடாதியா. யாரு சொன்னது? நான் தான் சொல்றேன். தப்புனா என்ன மசருக்கு விக்கிறீங்க? அது போய் சரக்காட்ட போய்க்க. இங்க என்ன கேட்டு என்ன வயிறு கொடுக்க போற? சரி, இவ்வளவு பேசலமா. பழமொழி கேட்டா சொல்லுவியா? பழமொழியா? என்ன பழமொழி? படிச்சிருக்கீல்ல? படிச்சிருக்கேன். கேக்குற கேள்விக்கு பதில் சொன்னீனா? சொல்லு. ஏன் சம்பளம் எனக்கு, ஓன் சம்பளம் உனக்கு. கிழிஞ்சு போச்சா? முதல்ல தெரியுமே. சொன்னாலும் சொல்லாட்டி ஓன் சம்பளம் உனக்கு, ஏன் சம்பளம் எனக்கு தெரியுமே. பெண்களுக்குரியதே கேக்குறேன். சரி, பெண்களுக்குரிய கேளியா? நீ தினம் தினம் பார்க்கக்கூடிய விஷயம். நான் தினம் தினம் பார்க்கக்கூடிய விஷயம். தினம் தினம் பாப்பேன். தினம் பாப்பினா? சரி, எங்க சொல்லு பாப்போம். விரிச்சதுல விரைச்சத வச்சு காலையில பார்த்தா வெள்ளை வெள்ளையா இருக்கும். நான் சொல்றேன். அடுப்பு. எப்படி சொல்ற? ஆமா, விரிச்சதுல விரைச்சத விரவ வச்சா அது என்ன செய்யும்? எரியும்ல. எரியாதா? ஆமா, அப்புறம் விரைச்சத வச்சு எரியாம அப்புறம் என்ன பூவை போட்டு மணக்குமா? சரி, நான் ஒண்ணு சொல்றேன். இவ்வளவு அறிவா பேசுற, நல்லா விரிச்சு வச்சுக்க. அதுல போட்டுக்க. எதுல? அதுல எண்ணெயில. ஏன் சிரிக்கிற? நீ விரிச்சு வச்சுக்க, அதுல போட்டுக்கன்னு சொன்னீங்க. 2 ரூபா வரிக்காக தான் நீ வச்சிருக்க. அதுல நினைச்சு பாத்துருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. சொல்லு. சரி, இன்னொன்னு சொல்றேன். பூலிய பூ, சிறந்த பூ, நுனிலே மலராத பூ என்ன பூ? விடிய சொல்லியா முதல்ல? ஆமா, சொல்லியா முதல்ல? நீ லூப்பு பாத்துருக்கியா? லூப்பு வேணா நொக்கா முழுவாண்டா. நீ சொல்லு முதல்ல. அது நுனியில மலராது. என்ன மலராது? கூர்மையா இருக்கும். என்னது? லூப்பு. ஐயோ, இல்லையா? போயா நீ வேற அது இல்லையா? வேறயா? வேற என்ன? சொல்லு. மகிழம்பூ. சரி, இவ்வளவு பேசுறீல்ல? இப்ப கேக்குறதுக்கு பதில் சொல்லு பாப்பா. சொல்லியா? போட்டா விரியும், எடுத்தா ஒழுகும். அது என்ன தெரியுமா? அதுதான் அப்பளம். எப்படி சொல்ற? ஏன் தெரியாதா? போட்டா போடும், இல்ல விரியும். தெரியாதா? இல்லாட்டி ஒழுகும். சரி, என்ன ஒழுகுமியா? சரிம்மா, போட்டா விரியும், எடுத்தா என்ன ஒழுகும். ஆமா. இப்ப கேக்குறதுக்கு பதில் சொல்லு. சொல்லியா? மாட்டிக்கு பாரு. பாரு, உனக்கே புரியாது நான் என்ன சொல்றேன். நீ போப்பா. நீ சொல்லாட்டி போ. என் லவர் இருக்காரு. பாப்போம். ஜிர்ன சிட்ட கோடன ஒட்ட. இத நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேப்பேன். எல்லாரும் சிரிக்கிறாங்க. இது கெட்ட வார்த்தை கிடையாதுமா. நான் சொல்லவா? சொல்லு. அதான் சளி. நீ என்ன அங்க பாக்குற? முட்டை உள்ள போறியல முட்டை. இங்க இருங்க. யார் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு? இல்ல. அப்ப ஏன்? சரி விடுமா. அத அவர் சொல்லி கொடுத்துட்டாரு. இல்ல அதுல அப்புறம் அவர் சொல்லி கொடுத்தாரு. இப்ப கேக்குறதுக்கு சொல்லு. கருங்கோழி நெடுங்கழுத்து 2 முட்டையில அடகாக்குது. எப்படி? கருங்கோழி நெடுங்கழுத்து 2 முட்டையில அடகாக்குது. ஆனா குஞ்சு பொறிக்க மாட்டேங்குது. டாஸ்ல ஆவுது பாரியா? அழகா இருக்கான் அவருக்கு பார்த்தா. சரி விடுமா. இப்ப கேக்குறதுக்கு சொல்லு. சுத்தி சிரைச்சு ஏறி அடிச்சு வச்சு எடுத்தா சொட்டு சொட்டுன்னு ஒழுகும். அதென்ன? அதுதாங்க வயக்காடு. சரி, கை கொடு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு சந்திச்சாலும் சரியா பதில் சொல்ற. நம்ம 2 பேரும் போடலாமா? என்னத்தா? பொங்கப்பட்டி. பொங்கப்பட்டிக்கு போக வேண்டாம். பொங்கப்பட்டிக்கு சரியில்லை. இங்க போடுவோமா? அழகு மசிலா இருக்கும். ஊருக்காரங்க பூரா நம்மள செருப்புல ஏடிப்பாங்க. கிழிச்சு போயிரும் போ. சரி, ஆட்டத்தை போட்டு பார்க்கலாம். போட்டு பாப்போம். ஆப்ல நாங்க 2 பேரும் உங்க வெட்டி ஆட்டம் போட போறோம். சொல்ல போறீ மார் போடுங்க. உங்க வெட்டி எல்லாரும் சிரிக்கிறாங்கனே. தப்பா? தவறான வார்த்தை கிடையாது. அப்புறம் என்ன ஆகுது? இங்க வா. உங்க வெட்டினா இங்க நில்லுங்க. இப்படி திரும்ப இல்ல.
குனி குனில அப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏய் நீ குனில நீ குனியிலேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏய் ஒரு தொழில் ஆரம்பிச்சா சாமி கும்பிடுறது இல்லையா ஏலே, முக்கிய வேலை ஏலே, என் இடத்துல நான் கும்புறேன், உன் இடத்துல நீ கும்புற. உங்க உங்குனா? கீழே குனிஞ்சு கும்பிடுற உங்குனா கீழே குனின்னு அர்த்தமா? ஆமா. அப்படி விளக்கமா சொல்லி தொலைடாப்பா. கீழே குனி இன்னும் கொஞ்சம் குனி அல்ல உண்டு அல்ல உண்டு இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? தெரிஞ்சுக்கிட்டேன். சரி போட்டு பார்க்கலாமே. போலாமே. அடியாரப்பட வந்தா அம்மா வாரத்துக்கு எவ்வளவு அம்மா அது வந்து அம்மா ஓடுறது எவ்வளவு அம்மா ஓடுறா இன்னும் கொஞ்சம் ஒரு எவ்வளவுன்னா உனது ஐயோ வேற மாதிரி போடுவோம். வேற மாதிரி எப்படி? அடி குடமேல குட வச்சு கோயிலுக்கு போட முடியல குடமல கூட வச்சு கோயிலுக்கு போக முடியல அந்த குடையத்தான் இறக்கி வச்சு உடையத்தை இறக்கி வச்சு இந்த குமரேசன பாரடியோ உன்னைய பார்த்து பார்த்தே பூக்கா போச்சு. பார்த்து மட்டும் தானே இருக்கிற பார்த்ததோட வச்சுக்க பார்த்து பார்த்தே பூக்கா. இந்த குமரேசன பாரடியோ இந்த தாளக்காரன் சந்திரனை பாரடியோ பெட்டிக்காரி வாடிவாசல். நீ என்ன புடுவியோ அதை தானே அவனும் புடுவேன் யாரு அது சங்கு பூச்சியாட்ட கடல் உள் வாங்கிடுச்சு அதுக்கு இதுக்கு தானே உனக்கு சரியா தெரியுமா? இருக்கு என்ன சங்கு பூச்சி உள்ள கடல்ல இருக்குன்னு தெரியுமா உனக்கு? ஏய், தூங்குறப்ப ஒரு சிப்பு போட வந்துட்டார்ல அடே பொய்யா, போய் பாரு. கிழிச்சு போடுவாரு. நரைக்க தாண்டி வரைக்கும். அது பழமொழி நம்ம தவறா நினைக்கிறோம். எப்படி? முடி வந்து நரைக்க வெறப்பா நிக்கும். ஆ, அதுதான் அததான் நானும் சொல்றேன். ஆ, இந்த குமரேசன பாரடியோ இந்த குமரேசன பாரடியோ அடி சித்திர மாசம் வரையில போல சிரிக்கிற உன்னை நான் 10 மாதம் தங்க மாட்டான்னு நினைக்கிறேன். சுப்பிரமணியில போல செழிக்கிற நல்லா உங்கிரியா யார், யார் இது? ஏலே. இல்ல, மனுஷனா எல்லாம் சிரிக்கிறாங்க. ஆ, ஏனே குண்டிய குட்டி பாக்கு? இல்லாத பிள்ளையெல்லாம் கூட்டி வராதுங்க ஐயா. ஏப்பா என்ன பாச்சு நேத்து ஒரு பிள்ளை கூட்டி வந்தீங்களே யார் அது திருச்சியில இருந்து. ஆமா அது எப்படி பிள்ளை? அது என்ன பெறாது பஞ்சாமிர்தம் பஞ்சமரம் இல்லடா ஆமடாமடா பஞ்சவரணம் பஞ்சவரணம். பஞ்சவனா, அதெல்லாம் பச்சை டான்ஸ் கிளி. கேள்ல ஏ முச்சா. மாமாவுக்கு ஆ. பச்சை கிளி. அடகு மாசம் அரை மணி கழிச்சு காப்பி நட்டு போடுவேன். நீதான் டான்ஸ் என்ன அப்படி இருக்கணும்னே. எப்படி அந்த பிள்ளை ஆடி சொல்லியும் அந்த பிள்ளை குண்டி சும்மா தும்முக்கு அப்பா, அந்த மாதிரி குண்டி இருந்தா எல்லாம் ஆடவே முடியாதுன்னு. சரி விடு. அடி சித்திர மாசமே இல்ல போல சரி அது சுப்பிரமணியில இல்ல போல போடுறா ஒண்ணு வெளுங்கல பிரிச்சடிக்கிறோம். அடி விளங்கல வெளுங்கல விளங்கல விழுங்கலையா விளங்கலையா? அவை மூதாட்டியாரு உச்சரிப்பு உச்சரிப்பு. அடி ஆளுல எனகம் தாண்டி ஆளுவை அழக தாண்டி அரும்பு மீசக்காரன் தாண்டி அழக பீஜ காரம் தாண்டி ஊர்ல கேட்டாங்களா என்னன்னு நான் வரைஞ்சிருக்கிறேன்னு? கொஞ்சம் மீச காரம் தாண்டி. அட இருமா நோர்ச்சோடு பூகாட்ட போல ஐயோ, அண்ணா, அண்ணா. அவன் சொல்றதை நீ நம்பாத அதைத்தான் நான் சொல்லுவேன் பூ வச்சிருக்கே இல்லையாக்கா நான் பொய்யா. உங்க அம்மா இவன் வந்து ஞாபகம். நீ போடா, போடா. வேந்தவாயா எங்களுக்கும் தெரியும். வாயா, போடா. சரி இருந்தாப்பா அடி ஆளுல எனகம் தாண்டி சரி குமரேச வரைஞ்ச மீசக்காரன் தாண்டி அப்படி சொல்லு இப்பதான் உண்மையா சொல்லி இருக்கிறேன் என்ன செய்யறது பப்பனுக்காரனுக்கு மீசங்கிறீங்க மீச வச்சுட்டு வந்தா எதுக்குங்கிறீங்க அடி ஒரு மிகவும் செஞ்சுகின்னா உன்னை நான் கொண்டு வர இளமானாண்டி அடி வந்தாலும் பாடி மதுரை சொன்னா போதாண்டி அடி போனாலும் போடி புதுக்கோட்டை போகையில தாண்டி
பாட்டு நல்லா பாடுற. இன்னும் கொஞ்ச நேரம் ஆடலாமே. கட்ட பொம்மை வாளோட உள்ள நிக்கிறாரு. அவங்களுக்கு அதனாலதான் நம்ம உன்னை பார்த்தோன்னே எனக்கு காதல். கொஞ்சம் வழி விட்டுருங்க, வண்டி போட்டோம். கொஞ்சம் இங்கிட்டு தள்ளி உட்காருங்க, இடம் இருக்கு. கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, உள்ள தள்ளி உட்காருங்க, உள்ள தள்ளி உட்காருங்க. ரோஸ் கலர் சட்டை உள்ள தள்ளி உட்காருங்க. கொஞ்சம் வழி விடுங்க. காதல் காதல் எப்படிப்பட்ட காதல்? நம் காதல் இன்னைக்கு பழைய காதல். அப்படியா? சரி பண்ணுங்க பாப்பா. ஹலோ, கொஞ்சம் வழி விட்டுருங்க, ஆட்டோ போகட்டும். 5-6 ரூபாய்க்கு மணி மேகலை. மதுரைக்கு போயிடுச்சு. மதுரைக்கு போயிடுச்சு. 5-6 ரூபாய்க்கு மணி மாலை கழுத்துக்கு போறத மாதிரி. 5-6 ரூபாய்க்கு மணி மாலை கழுத்துக்கு பொறுத்த மணி. 5-6 ரூபாய்க்கு மணி மாலை கழுத்துக்கு பொறுத்த மாதிரி. அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்த மாதிரி. அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்த மாதிரி. சின்னால பட்டியல கண்டாங்கி எடுத்து என் கையால கட்டிவிடவா. என் அத்தை அவ பெத்த என் சொத்தை அடி ரக்கமா சொத்தோடு மொத்த தரவோ. ஆடிய நடி ரக்க அவ பெத்து என் சொத்து அடி ரக்கமா கல்யாண வைபோகாமி. ஆடிய நடி ரக்க என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு கொள்ளுங்குதடி. கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இருக்குதடி. பின்னாடி கொட்டைக்கு பின்னாடி போவோமா? காதல் பண்ண பாப்பலாம். உறங்குறாடி ஓனிழப்பு ஒரு நாளும் உறங்கவில்லை. காகிதத்தில் எழுதி வச்சால் கரையாம் முடிக்கும் என்ன. என் கண்ணுக்குள்ள எழுதி வச்சேன் காலம் எல்லாம் இருக்கும் என்ன. காகிதத்தில் எழுதி வச்சால் கரையா முடிக்கும் என்ன. என் கண்ணுக்குள்ள எழுதி வச்சேன் காலம் எல்லாம் இருக்கும் என்ன. அத்தம் மகளே உன்னை நினைச்சு நான் தவியா தவிச்சேனே. ஒத்த நொடியும் என்ன பிரிஞ்ச என் உசுர விடுவேனே. அத்தம் மகளே உன்னை நினைச்சு நான் தவியா தவிச்சேனே.
ஒத்த நொடியும் என்ன பிரிஞ்சா என் உசுர விடுவேனே ஊரும் உறங்குதாடி ஓடிடப்பு ஒரு நாளும் உறங்கவில்லை ஊரும் உறங்குதாடி ஓடிடப்பு ஒரு நாளும் உறங்கவில்லை காகிதத்தில் எழுதி வச்சா கரையா பிடிக்கும் என்ன கண்ணுக்குள்ளே எழுதி வச்சே காலம் எல்லாம் இருக்கும் என்ன காகிதத்தில் எழுதி வச்சா கரையா பிடிக்கும் என்ன கண்ணுக்குள்ளே எழுதி வச்சே காலம் எல்லாம் இருக்கும் நம்மவளே உன்னை நினைச்சு நான் கவியா கவிச்சேனே ஒத்த நொடியும் என்ன பிரிஞ்சா என் உசுர விடுவேனே ஊரும் உறங்குதடி ஓடிடப்பு ஒரு நாளும் உறங்கவில்லை உழுத புலியிலே உன் முகமும் தெரியுதாடி அரச கிடந்த மனம் நந்தவனம் ஆச்சுதாடி உழுத புலியிலே உன் முகமும் தெரியுதாடி அரச கிடந்த மனம் நந்தவனம் ஆச்சுதாடி கருங்கள் பாறையடி என் மனசு என்ன கணக்காக போட்டு விட்ட கையிலங்கு கருங்கள் பாறையடி என் மனசு என்ன கணக்காக போட்டு விட்ட கைவிலங்கு ஊரும் உறங்குதாடி ஓடிடப்பு ஒரு நாளும் உறங்கவில்லை கருத்த முடியழகுவோம் கருவண்டு கண்ணழகு அதுக்கு சிரிக்கையிலேவோம் கண்ணத்தில குடியழகு கருத்த முடியழகுவோம் கருவண்டு கண்ணழகு அதுக்கு சிரிக்கையிலேவோம் கண்ணத்தில குடியழகு ஒத்தையடி போலையிலே என் மனசு உன்னை எதிர்பார்த்து நிற்குதாடி என்ன செய்வேன் ஒத்தையடி போலையிலே என் மனசு உன்னை எதிர்பார்த்து நிற்குதாடி என்ன செய்வேன் ஊரும் உறங்குதாடி ஓடிடப்பு ஒரு நாளும் உறங்கவில்லை காகிதத்தில் எழுதி வச்சா கரையா பிடிக்கும் என்ன கண்ணுக்குள்ள எழுதி வச்சே காலம் எல்லாம் இருக்கும் என்ன காகிதத்தில் எழுதி வச்சா கரையா பிடிக்கும் என்ன கண்ணுக்குள்ள எழுதி வச்சே காலம் எல்லாம் இருக்கும் அவளே உன்னை நினைச்சு நான் கவியா கவிச்சேனே ஒத்த நொடியும் என்ன பிரிஞ்சா என் உசுர விடுவேனே உசுர விடுவேனே உசுர விடுவேனே உசுர விடுவேனே அன்பார்ந்த